ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷனில் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன் ப்ராப்ளம் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னா என்ன அந்த கான்செப்ட், அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம செஷனில் அதே கண்டினியூஷன் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் இன்னொரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் குவைட் ட்ரிக்கியான ப்ராப்ளம் கம்பேர்ட் டு நேற்றுக்கு பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் ட்ரிக்கியான ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னா பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் வந்து டெப்ட் ப்ரொபோர்ஷனை வந்து தே கேன் ரைஸ். ஸோ பட் டு அன் எக்ஸ்டென்ட் தான் வந்து ரைஸ் பண்ணால் அந்த கம்பெனிக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ அதிகமான டெப்ட் ப்ரொபோர்ஷனை அதிகரிக்கும் போது வந்து ஃபண்ட்ஸை வந்து டிபெஞ்சர்ஸ் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணும்போது இட் வில் போஸ் ஃபினான்ஷியல் ரிஸ்க் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றது தான் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சோட மெயின் கான்செப்டே. ஸோ வந்து டெப்ட் மூலமாக நம்ம வந்து அதிகமாக ரைஸ் பண்ணும்போது இட் வில் போஸ் மோர் ரிஸ்க் ஃபார் தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்பெனியில் அதிகரிக்கும் அப்படின்றது தான் வந்து என்ஓஐ அப்ரோச் அண்ட் தென் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது என்ஐ அப்ரோச். இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற அப்படின்றது தான் வந்து மிட்வே பிட்வீன் என்ஐ அப்ரோச் அண்ட் என்ஓஐ அப்ரோச்ன்றது தான் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச் கான்செப்ட். ஸோ தியரிஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல மூணாவது நம்ம பார்க்கறது இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ஸோ டெப்ட் ப்ரொபோர்ஷன் வந்து இல்லை. ஸோ டெப்ட் மூலமா ஃபண்டை ரைஸ் பண்ணோம்னா நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரெடியூஸ் ஆகும் அண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் வந்து ரைஸ் ஆகும். பட் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் வந்து வி கேன் டேக் இட் ஆஸ் அ பெனிஃபிட் டு தி கம்பெனி. அதை தாண்டி நம்ம வந்து இன்னும் டெப்ட் மூலமா ஃபண்டை ரைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட மார்க்கெட் வேல்யூ அஃபெக்ட் ஆகும். மார்க்கெட் வேல்யூ வில் கம் டவுன் அண்ட் நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வில் கெட் பிரைஸ்ட் அப்படின்னு சொல்றது தான் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சோட மெயின் கான்செப்ட். ஸோ அதில் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு வந்து ரெண்டாவது ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் ட்ரிக்கியான திங் இருக்கு. ஸோ சர்டைன் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து மாறி இருக்கும், அதுதான் வித்தியாசம். மற்றபடி நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம், ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அந்த ஃபார்முலாஸ்லாம் மாறாது. பட் கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வி கேன் கோ அஹெட் வித் தி சொல்யூஷன். ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா வந்து Kisan Limited is expecting an EBIT of rupees 3 lakh. EBIT ன்றது earnings before interest and tax. So sometimes EBIT கொடுப்பாங்க, sometimes earnings before interest and tax, இல்லை sometimes even net operating income கூட கொடுப்பாங்க. all are same meaning 3 lakh rupees கொடுத்திருக்காங்க. The company presently raised its entire fund requirement of rupees 20 lakh by issue of equity. So கம்பெனிக்கு எவ்வளோ ஃபண்ட் ஃபினான்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, 20 lakh rupees அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ அந்த 20 lakh அமௌண்ட்டையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்லி ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல பை இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி. ஸோ ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கு அவங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல, ஈக்விட்டி மூலமா மட்டும்தான் வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. 20 lakh rupeesக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பை இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி வித் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் ஆஃப் 16%. ஸோ ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டுக்கு அதர் டேர்ம்ஸ் என்னது ரிலவெண்ட் டேர்ம்ஸ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஓகே, ஸோ ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்னா கம்பெனி எவ்வளோ வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுறாங்க, அதை தான் நம்ம வந்து ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டு இல்லை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா தி ஃபர்ம் இஸ் நவ் கான்டெம்ப்ளேட்டிங் டு ரெடீம் எ பார்ட் ஆஃப் கேபிட்டல் பை இன்ட்ரோடியூசிங் டெப்ட் ஃபினான்சிங். அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸை கொஞ்சம் ரெடீம் பண்ணிடலாம், டெப்ட் அதுக்கு பதிலாக we can introduce debt financing அப்படின்றத கம்பெனி யோசிச்சிருக்காங்க. The firm has two options to raise debt to the extent of 30% or 50% of total funds. So 20 lakh rupeesல total நம்மளோட financial requirement எவ்வளோ 20 lakh rupees. இது முதல்ல வந்து equity shares மூலமாவே ஃபண்டை வந்து மொத்தமா வந்து mobilize பண்ணிருக்காங்க. Later on என்ன பண்ணிருக்காங்க company they decided to redeem a part of equity share capital and we can introduce அந்த situation எப்படி அந்த 20 லட்சத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா டெப்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க பிசினஸ்குள்ள. ஸோ இந்த டெப்டுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து 30% ஆஃப் டோட்டல் ஃபண்ட்ஸ்ன்னு ஒன்று. ஸோ 20 லட்சத்துல 30% மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் டெப்ட் மூலமா
ஃபினான்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 50%, 20 லட்சத்துல 50% டோட்டல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ, 20 லட்சம். ஸோ அதில் வந்து 50% நம்ம டெப்ட் எக்ஸ்டென்ட்டாக வச்சுக்கிட்டு பேலன்ஸை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாக மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் கம்பெனி வச்சுருந்தாங்க. ஸோ முதல் சுச்சுவேஷன் என்ன, ஃபுல்லா ஈக்விட்டி ஷேர்ஸ். ஃபுல்லா ஈக்விட்டி ஷேர்ஸ்னா தெர் இஸ் நோ டெப்ட், கம்பெனில டெப்ட் கிடையாதுன்னு அர்த்தம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து 30% டெப்ட் வச்சுக்கலாம். எதுல 30%? 20 லட்சம் நம்மளோட டோட்டல் ஃபண்ட்ஸ்ல 30% அளவுக்கு நம்ம டெப்ட் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கம்பெனி வந்து டிசைட் பண்ணிருக்காங்க. அடுத்தது 50% வந்து நம்மளோட 20 லட்சத்துல டோட்டல் ஃபண்ட்ஸ்ல 20 லட்சத்துல 50% வச்சு பார்க்கலாம் டெப்ட் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட் that for debt financing up to 30%, the rate of interest will be 10%. So 30% debt இருக்கும்போது, அதாவது 20 லட்சத்துல 30% debt இருக்கும்போது rate of interest எவ்வளவு நம்ம பே பண்றோம் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு? 10% பே பண்றோம். And equity capitalization rate அப்ப எவ்வளவு இருந்தது? It is expected to increase to 17%. So இதை வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம், அப்புறம் சொல்யூஷனுக்கு போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் தான் இருந்ததா கம்பெனில, 20 லட்சம் தான் இருந்தது ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ வந்து அப்ப டெப்ட்ன்றதே கிடையாது கம்பெனில. அப்ப எவ்வளவு ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட், எவ்வளவு வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பே பண்ணாங்க? கம்பெனி 16% பே பண்ணிருக்காங்க. இப்ப என்ன யோசிச்சு இருக்காங்க, டெப்டை கொண்டு வந்துடலாம், ஈக்விட்டி ஷேர்ஸை கொஞ்சம் ரிடீம் பண்ணிடலாம், கம்பெனில டெப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, 30% எடுக்கும் போது டெப்ட் ஃபினான்சிங்க, அப்ப எவ்வளவு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பே பண்றோம்? 17% அவங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கோம் 16%ல இருந்து 17% எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ரைஸா இருக்கு. ஏன்னா டெப்ட்ன்றது இதான் ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது சீப்பரா இருந்தாலும் பட் வந்து நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்படும். டெப்ட்னா வந்து இட் இஸ் லைக் அ லோன் ஒரு கடன் மாதிரி தான் அதுவும். ஸோ அப்ப வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்ன்றவங்க ஓனர்ஸ், அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், கொஞ்சம் பயம் ஏற்படும். நம்மளோட ரிட்டர்ன்ஸ் அஃபெக்ட் ஆகுமா, கம்பெனி எப்படி கொண்டு போக போறாங்க, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுமா அப்படின்ற அந்த பயம்லாம் வந்து நார்மலி வந்து எவ்ரி ஷேர் ஹோல்டர்ஸ் தே வில் பி ஹேவிங். கம்பெனில டெப்ட் மூலமா ஃபண்டை ரைஸ் பண்றாங்கனாலே ஸோ அதனால என்ன ஆகுது, அவங்க அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதனால என்ன ஆகுது, 16%ல இருந்து 17% அந்த ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் மாறுது. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, our firm opts for 50% debt. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, 30% வேணாம் 50% டெப்டை வைக்கும் போது, அதாவது எதுல 50%, 20 லட்சத்துல 50% டெப்டா வைக்கும் போது பாதி, ஓகேங்களா? ஸோ பாதி டெப்ட் பாதி ஈக்விட்டின்னு போறாங்க. ஸோ 50% டெப்டா வைக்கும் போது அப்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நம்ம அவங்களுக்கு பே பண்றதா இருக்கு டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு? 12% அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் அந்த சிச்சுவேஷன்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20% இருக்கு. ஸோ இன்னும் அதிகரிக்குது, ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் இன்னும் அதிகரிக்குது. ஸோ நோ டெப்ட் இருக்கும்போது 16% இருக்குது, வெறும் ஈக்விட்டி ஃபினான்ஸ் மட்டும் தான் இருக்கு, நோ டெப்ட்னா 16% இருக்கு. அதுவே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம 30% கொண்டு வரும்போது என்ன ஆகுது, 17% ஆயிடுச்சு. அண்ட் அதுவே நம்ம 50%க்கு இன்னொரு டெப்டை வந்து பாதி கொண்டு வரும்போது என்ன ஆகுது, இன்னும் வந்து ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் அதிகமாகுது. ஸோ இப்போ இந்த 3 சிச்சுவேஷன்ல டெப்ட் இல்லாத சிச்சுவேஷன் ஒன்று, 30% ஆப்ஷன் ஒன்று, 50% ஆப்ஷன் ஒன்று, 3 ஆப்ஷன்லயும் we are going to calculate the value of the firm and overall cost of capital. So அததான் இங்க கொடுத்துருக்காங்க, you are required to compute value of firm and overall cost of capital under different options. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஆஸ் அ பேராகிராஃபர் சென்டென்ஸ் கொடுக்கும்போது சென்டென்ஸை கவனமா வந்து படிக்கணும். எது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எது EBIT மேக்ஸிமம் தே வில் பி கிவிங் கிளியர்லி, நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் EBIT கொடுத்துருவாங்க. அண்ட் நம்மளோட டோட்டல் ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட் எவ்வளோக்கு டெப்ட் ஃபினான்ஸ் பண்றாங்க, அந்த ப்ரொபோர்ஷன் எவ்வளோ. சம் கொஸ்டின்ஸ்ல டெப்டோட அமௌண்ட் ஸ்டேட்டா கொடுத்துருப்பாங்க. போன செஷன்ல பாத்தீங்கன்னா நேத்திக்கு செஷன்ல வந்து கரெக்டான அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. டெப்டே கிடையாது, 2,40,000 டெப்ட், 3,60,000 டெப்ட், பக்காவா அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. பட் whenever percentage is given,
பெர்சன்டேஜ் நம்ம வந்து எவ்வளவு அமௌண்ட்ன்றத நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். 20 லட்சத்துல 30% கண்டுபிடிக்கணும், 20 லட்சத்துல 50% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு டிபெஞ்சர்ஸோட அமௌண்ட் நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும், அப்ப நம்மளோட ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ எப்படி இப்ப வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் earnings available to equity shareholders நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம்க்கு ஃபார்முலா என்ன, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் பிளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் வந்து ஆல்ரெடி எப்பயுமே வந்து சம்லே வந்து இருக்கும். நோ டெப்ட்னா நில்லுன்னு எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதே வந்து டெப்ட் இருக்குன்னா டெப்டுக்கான இன்ஃபர்மேஷனோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாவே அமௌண்ட்டோ கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அதனால இதை பத்தி எந்த ஃபார்முலாவும் கிடையாது. நம்மளுக்கு கால்குலேஷன் வந்து சம்லே கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினை வச்சே நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலா ஃபார்முலாவை வச்சு நம்ம மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியை கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம் இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டிக்கு. அதுக்கு நம்மளுக்கு என்ன ரெக்வயர்மெண்ட், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியோட ஃபார்முலா என்ன, earnings available to equity shareholders divided by equity capitalization rate. இந்த earnings available to equity shareholders மட்டும் நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும் எல்லா சம்லயும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை வந்து டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட அக்கௌண்ட்ஸ் ஃபார்மேட் மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பர்டிகுலர்ஸ் ஒரு காலம், அமௌண்ட் ஒரு காலம், அண்ட் அமௌண்ட்ல வந்து 3 காலம்ஸா நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனில டெப்டே கிடையாது, அதாவது ஒன்லி பை இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டினா மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கம்பெனில டெப்டே கிடையாது, நோ டெப்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். ஒன்லி ஈக்விட்டி ஷேர்னா அப்ப என்னது, டெப்ட் கிடையாது, அந்த கம்பெனில டிபெஞ்சர்ஸ் மூலமா ஃபண்டை ரைஸ் பண்ணல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து 30% டெப்ட் இருக்கும்போது அண்ட் தென் 50% டெப்ட் இருக்கும்போது அப்படின்ற 3 சிச்சுவேஷனா இங்க நம்ம கொண்டு வந்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ஆஸ் யூஷுவல் ஃபார்மேட் earnings available to equity shareholders எப்படி கண்டுபிடிப்போம்னா, EBITல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ யூஸ்வலி we won't have a taxes மேக்ஸிமம் கொஸ்டின்ல இருக்காது. there are no corporate taxes and preference dividend நம்மளுக்கு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனில EBIT EPS அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு டாக்ஸை பே பண்ணிட்டு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை பே பண்ணி முடிச்ச பிறகுதான் ஒரு கம்பெனியில ரிமைனிங் இருக்கக்கூடிய earnings எல்லாமே earnings available to equity shareholders. பட் இந்த ப்ராப்ளம்ஸ்ல நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸே இஷ்யூ கிடையாது. சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி ஈக்விட்டி அண்ட் டெப்ட் மட்டும்தான். ஸோ அதனால வந்து வேற எதுவுமே வராது, ஒரு சிம்பிள் ஃபார்மேட் தான். EBITல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சோம்னா மற்றது எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் ஃபார் தி ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அதுதான் நம்மளோட ஃபார்மேட்ல இங்க கொடுத்துருக்கோம். EBITன்றது earnings before interest and tax, either they will be giving straight away in the question or else net operating incomeனு கொடுத்தாலும் நம்ம வந்து EBITன்னு தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கம்பெனி என்ன டெப்ட் என்ன வச்சுட்டு இருந்தாலும் சரி, EBITன்றது கான்ஸ்டன்டாக இருக்கக்கூடியது. ப்ராஃபிட் வந்து எப்பயுமே வந்து என்ன வந்து ஃபினான்ஸ் இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் ஒரே நிலையா தான் வந்து they are going to attain. ஸோ அதனால வந்து அந்த 3 லேக்கை வந்து கான்ஸ்டன்டா எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கலாம், டிஃப்ரெண்ட் அமௌண்ட்லாம் கிடையாது. EBITன்றது expected EBIT, it is common for all the situations, so all the options. so அந்த 3 lakhs வந்து ஈவனா எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்றோம், EBITல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்றோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கம்பெனியில டெப்டே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்ல. டெப்ட்ன்றது என்னது, டிபெஞ்சர்ஸை தான் டெப்ட்னு எல்லா இடத்துலயும் நம்ம இங்க சொல்லிட்டு வரோம். ஸோ லோன் எடுத்தா எப்படி இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க,
லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ணுவோம். லோன் எடுக்கலன்னா இன்ட்ரெஸ்ட் கட்ட போறது இல்ல. அதே மாதிரி தான் டிபெஞ்சர்ஸ் இருந்தாதான் we have to pay them interest or else நம்ம வந்து பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால எங்க டெப்ட் இல்லையோ அங்க நம்ம நில்லுன்னு காட்டுவோம். எங்க வந்து டிபெஞ்சர்ஸ் டெப்ட் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை காட்டணும். ஸோ இது முதல்ல நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கணும். ஸோ டிபெஞ்சர்ஸ் மூலமா ஃபண்ட் எந்த இடத்துல ரைஸ் பண்றோமோ அங்க மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டணும், மற்ற இடத்துல நில்லுன்னு காட்டுவோம். ஸோ வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் வந்து நோ டெப்ட்டுக்கு வந்து அகைன் நில்லுன்னு தான் நம்ம வந்து போடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா 30% டெப்ட். இந்த 6 லட்சம் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட டோட்டல் ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட் எவ்வளோ, 20 lakh rupees நம்மளோட டோட்டல் ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட். அந்த 20 லட்சத்தை முதல்ல வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா மட்டும் தான் ரைஸ் பண்றாங்க, டெப்ட் கிடையாது. அந்த 20 லட்சத்துல 30% டெப்ட் வைக்கும் போது வேல்யூ ஆஃப் ஃபர்மோ ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க நம்மள. நோ டெப்ட் இருக்கும் போது வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் எவ்வளோ, ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ. 30% டெப்ட் வைக்கும் போது நேத்தி போட்டா மாதிரி அதே மாதிரி அனாலிசிஸ்லாம் இங்க கேட்கல, ஜஸ்ட் வந்து கம்ப்யூட் பண்ண மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பட் we can see even the analysis part later on. ஸோ சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கேயும் அகெயின் 30% டெப்ட் வைக்கும் போது வேல்யூ ஆஃப் ஃபர்ம் எவ்வளோ, ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் 50% எக்ஸ்டென்ட் ஆஃப் டெப்ட் நான் வைக்கும் போது அப்ப என்னோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் எவ்வளோ, ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ, 3 சிச்சுவேஷனுக்கும் நம்ம இங்க கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாவே அமௌண்ட் வந்து கொடுக்காம they have given it in percentage. டோட்டல் ஃபினான்ஸ் ஃபண்ட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு கொடுத்துட்டாங்க, அதுல 30% கால்குலேட் பண்றது நம்மளுக்கு ஈஸி. ஸோ 20 lakh into 30/100 கால்குலேட்டர்ல போட்டிங்கன்னா 6 lakh rupees வரும். அதுதான் வந்து டெப்டுக்கான அமௌண்ட். ஸோ 20 lakh into 30/100 கால்குலேட்டர்ல போட்டு பாத்தீங்கன்னா 6 lakh rupees உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் சிச்சுவேஷன்ல இந்த 10 lakh எப்படி கிடைச்சது, 20 lakh into 50/100 rupees 10 lakh உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நோ டெப்ட் சிச்சுவேஷன் ஒன்று, 6 lakh rupees டெப்ட். அந்த 6 lakh வந்து 30%னால நம்மளுக்கு கிடைச்சது. 50% வந்து 20 lakh into 50/100 பண்ணும்போது எனக்கு 10 lakh rupees டெப்ட் கிடைக்குது. ஸோ முதல்ல டிபெஞ்சர்ஸ்க்கான அமௌண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அப்பதான் நம்மளால இன்ட்ரெஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை வந்து இங்க கொண்டு வந்து இங்க போட்டிருக்கோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் வந்து டெப்ட் இல்லாத இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வராது, அதனால நில்லுன்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், டிபெஞ்சர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்றது, 6 lakh rupees நம்மளோட டிபெஞ்சர்ஸோட வர்த் வேல்யூ. ஸோ இந்த 6 lakhsல தான் நம்ம என்ன பண்ணோம், 30% டெப்ட் இருக்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கம்பெனில பே பண்றாங்க, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனில பே பண்றாங்க. ஸோ அதனால இந்த பெர்சன்டேஜை தான் எடுக்கணும். ஸோ கெஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். டெப்ட் ஃபினான்சிங் 30% இருக்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் பி 10%. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்றோம், இங்க கால்குலேஷன் பண்றோம். எப்படி பண்றோம், 6 lakhs into 10/100 போட்டிங்கன்னா இந்த 60,000 rupees வரும். ஸோ 6 lakh into 10/100 போட்டிங்கன்னா 60,000 rupees. ஸோ 6 lakh எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இதுக்கு எப்படி கால்குலேட் பண்றோம், இந்த 1,20,000 எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி we know 10 lakh rupees டெப்ட்னு நம்ம வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். 20 lakhல 50% போட்டோன்னே 10 lakh வருது. இந்த 10 lakhல தான் நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்றோம், if the firm opts for 50% debt then interest rate will be 12%. ஸோ 50% டெப்ட் எடுக்கும் போது எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணோம், 12% பே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, 10 lakh into 12/100. ஸோ 10 lakh into 12/100 போட்டிங்கன்னா கால்குலேட்டர்ல 1,20,000 அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே டிபெஞ்சர்ஸ் வந்து அமௌண்ட்டை வந்து இங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈஸியா நீங்க போட்டுருவீங்க. வேறஸ் இந்த ப்ராப்ளம்ல என்ன பண்ணிருக்காங்க, டெப்டுக்கான அமௌண்ட்டை நேரடியாக கொடுக்கல, இன்டைரக்டா வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு நம்ம. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் சென்டென்ஸை வந்து நல்லா வந்து பார்க்கணும்.
பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு வேர்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்கௌண்ட்ஸ் வேற, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வேற. ஸோ சென்டென்ஸை வந்து இன்டைரக்டா கொடுத்தாலும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த அமௌண்ட்டை எடுத்து போட்டுக்கிறேன். இபிஐடிலேருந்து இப்போ இன்ட்ரெஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன். ஸோ வரக்கூடிய அமௌண்ட் என்னது? ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு equity ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இபிஐடி ப்ராஃபிட்லேருந்து அப்படியே இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணோன்னே வேற எதுவுமே நம்மளுக்கு டாக்ஸஸோ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டோ எதுவுமே கிடையாது. ஸோ வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் டு தி equity ஷேர் ஹோல்டர்ஸ். ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு equity ஷேர் ஹோல்டர்ஸ் இங்க 0 நில் இங்க. ஸோ அதனால 3 lakh அப்படியே போட்டுக்கிட்டோம். அடுத்தது 3 lakh minus 60,000 2 lakh 40,000. அடுத்தது 3 lakh minus 1 lakh 20,000 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 lakh 80,000 கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்தது நம்ம ப்ரொசீட் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால தான் முதல்ல இந்த டேபிளை ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இது எதுக்காக மெயினா இந்த இதை ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கணும். இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்க இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் இதை வந்து கால்குலேட் பண்ணோன்றதுனால இந்த டேபிளை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். கொஸ்டின்ல ஆக்சுவலி நம்மள மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மும் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் கேட்டிருக்காங்க. இப்போ நேத்திக்கு பார்த்தா மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயும் நோ டெப்ட்டுக்கு முதல்ல இது ரெண்டும் எவ்வளவு வருது, and then 30% debt இருக்கும்போது value of firm overall cost of capital எவ்வளோ, 50% debt இருக்கும்போது market value of firm overall cost of capital எவ்வளோ அப்படின்றத calculate பண்ண போறோம். ஸோ ஒரு சுச்சுவேஷன்லையும் ஸோ முதல்ல நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்முக்கு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் பிளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. ஸோ தட் இஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் வந்து இஸ் டினோட்டட் பை வி அண்ட் டெப்ட் வந்து டீன் டினோட் பண்ணுவோம் அண்ட் ஈக்விட்டியை வந்து எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கும் போகிறோம். இப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். இஃப் தி கம்பெனி யூசஸ் நோ டெப்ட், டெப்டே கிடையாது, டெப்ட் 0, வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும்தான் அவங்களோட ஃபினான்சிங்கு, டோட்டல் ஃபினான்சிங்கு அப்படின்னு அர்த்தம் இந்த சுச்சுவேஷனில். ஸோ அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் வந்து 0 ஆகும், நில். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஸோ இதை வந்து முடிச்சாச்சு, இந்த பார்ட்டை முடிச்சிட்டோம். அடுத்தது we are moving to this part. இதை calculate பண்ண இது தேவை, இது வந்து 0 ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல அண்ட் இந்த இதை வந்து அமௌண்ட்டை வந்து இப்போ calculate பண்ண போறோம். ஸோ மூவிங் ஆன் டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. ஸோ ஃபார்முலாஸ் சேம் தான், என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டினா இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இதை வந்து மெமரைஸ் பண்ணுறதுன்றது ஈஸியான விஷயம் தான், லென்த்தியாக இருக்குது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ இது வந்து ஈஸியான ப்ராப்ளம் தான், நம்ம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு equity ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட். ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு equity ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ, கம்பெனி யூசஸ் நோ டெப்ட்டுக்கு 3 lakh. இந்த 3 lakh தான் இங்கே எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் இதை என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ மூவிங் ஆன் டு தி கொஸ்டின். ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ டெப்ட் கிடையாது. அப்போ ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் எவ்வளோ இருக்கு, 16% இருக்கு. இந்த 16% தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம கொண்டு வரோம். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 3 lakh 16%னா என்னது, 16 divided by 100 வரும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன் நான் 16 into 100ன்னு போட்டுட்டேன். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து 3 lakh divided by 16 into 100 நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா 18,75,000 rupees வரும். இதுதான் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு rupees 18,75,000. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்ன தேவை கொஸ்டின்ல, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் பிளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. டெப்ட் எவ்வளோ, 0, நோ டெப்ட் நில்லு. ஸோ அதனால அந்த 0 எடுத்துட்டு வந்து இங்க போட்டுக்கிறேன். அடுத்தது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ, ஜஸ்ட் நோ வி கால்குலேட்டட் 18,75,000. அந்த அமௌண்ட்டை தான் இங்க கொண்டு வந்துட்டோம். இப்போ மார்க்கெட் தேர்ஃபோர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா rupees 18,75,000 வரும். ஸோ எப்பயுமே வந்து நோ டெப்ட் கண்டிஷனில் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மும் இந்த அமௌண்ட்டும் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியும்
will remain the same, will remain constant, will remain same. ரெண்டும் ஈக்குவலான அமௌண்ட் தான். ஸோ டெப்ட் இல்லாத சுச்சுவேஷன்ல. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மள இதே ப்ராப்ளம்ல என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதோட ஃபார்முலா என்ன, இபிஐடி டிவைடட் பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இன்டூ 100. ஸோ அதனால தான் முதல்ல நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மை கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜென்ரலி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வி டினோட் இட் ஆஸ் கே அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றதுனால கேஓ. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டினா இதே கேஇன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இது ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றதுனால கேஓன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. இபிஐடின்ற இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல இருக்கும். So that we need not calculate, already it will be available in the question. EBIT 3 lakh rupees. So அந்த 3 lakh தான் இங்க என்ன பண்றோம், எடுத்துட்டு வந்து substitute பண்றோம். And market value of firm இப்பதான் நம்ம calculate பண்ணி முடிச்சோம், 18,75,000. இந்த 18,75,000 rupees தான் நம்ம வந்து calculate பண்ணோம், அதை எடுத்துட்டு வந்து இங்க போடுறோம் into 100. ஏன்னா எப்பயுமே overall cost of capital percentageல நம்ம காட்டணும். ஸோ பர்சன்டேஜ்ல காட்டணும்னா இன்டூ 100 நம்ம போடணும் ஃபார்முலால. ஸோ இப்போ கால்குலேட்டரில் போடுங்க, 3 lakh டிவைடட் பை 18,75,000 இன்டூ 100 போட்டிங்கன்னா 16% வரும். இதுதான் நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ தேர்ஃபோர் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு 16%. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் முடிஞ்சிருச்சு. கம்பெனி யூசஸ் நோ டெப்ட்டுக்கு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் 18,75,000 and overall cost of capital is equal to 16%. இப்போ next வந்து if the company uses 30% debt, இங்க amount கொடுக்கல, 30% debtக்கு situationக்கு நம்ம போட போறோம். So 30% debtக்கு எப்படி 20 lakh வந்ததுன்னா ஸ்டார்டிங்ல இனிஷியலா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, உங்க 20 lakh ஃபண்ட் ரெக்வயர்மெண்ட்னு மொத்தமா அந்த கம்பெனிக்கு, அந்த 20 lakhல தான் நம்ம என்ன பண்றோம், 30% டெப்ட்டுக்கு கால்குலேட் பண்றோம். ஸோ 20 lakh into 30 by 100 போட்டிங்கன்னா அதுதான் நம்ம டிபெஞ்சர்ஸோட அமௌண்ட் 6 lakh rupees. ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் இஸ் ஈக்குவல் டு 6 lakh rupees. ஆல்ரெடி இந்த டேபிள்லேயே நம்ம வந்து கொடுத்துருப்போம் 6 lakh rupeesனு. ஸோ இதே சேம் அமௌண்ட் தான் அகெயின் வி ஆர் மென்ஷனிங் இயர் 6 lakh rupeesனு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ 20 lakh into 30 by 100 போட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் தெரியும் 6 lakh rupeesனு. ஸோ அதுதான் டிபெஞ்சர்ஸோட அமௌண்ட்டு. ஸோ 6 lakh இருக்கும்போது உங்களோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் எவ்வளோ, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் எவ்வளோ, ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோன்றதை தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடுத்தது நம்மளுக்கு ஃபார்முலா படி என்னது, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. டெப்ட் தெரிஞ்சு போச்சு 6 lakhன்னு, ஈக்விட்டி மட்டும் தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியோட ஃபார்முலா என்ன, again that same formula, earnings available to equity shareholders by equity capitalization rate. இந்த சிச்சுவேஷனுக்கு எவ்வளோ earnings available to equity shareholdersன்றத பார்க்கணும். 30% டெப்ட் இருக்கும்போது ஆல்ரெடி அந்த டேபிளில் நம்ம போட்டு வச்சுட்டோம். 2,40,000 30% டெப்ட் இருக்கும்போது 2,40,000 என்னோட earnings available to equity shareholders. இதை எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறோம். ஸோ 3 கண்டிஷனுக்கும் ஒரே டைம்லேயே வந்து கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி டேபிள் போட்டு முடிச்சிடலாம். நம்ம தனித்தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ 2,40,000 எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறேன். ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டு we have to go to the question. again questionல போனால் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றத சென்டென்ஸில் பாருங்கள். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் டெப்ட் ஃபினான்சிங் அப் டு 30%. Rate of interest will be 10%. Equity capitalization rate is expected to increase to 17%. So இந்த 17% தான் நம்ம வந்து equity capitalization rateன்னு நம்ம கொண்டு வரோம். ஸோ இந்த 17% தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதனால கொஸ்டினை நல்லா பெட்டராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ப்ராப்ளம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ 17% இங்கே கொண்டு வரேன். ஸோ இதை பண்ணும்போது என்ன ஆகுது, 17%னா 17 டிவைடட் பை 100. அதை தான் இங்கே 17 into 100ன்னு போட்டிருக்கோம். ஸோ 2,40,000 டிவைடட் பை 17 into 100 போடும்போது எனக்கு எவ்வளோ வருது, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி rupees 14,11,765. இதுதான் என்னோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி.
ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கிடைச்சிருச்சு. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் கொஸ்டின்லேருந்து அப்படியே நம்ம என்ன பண்ணோம், இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கவே அதை வந்து அப்டெயின் பண்ணிக்கிட்டோம் அப்படியே. ஸோ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் கிடைக்கும். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மோட ஃபார்முலா என்ன, டெப்ட் பிளஸ் ஈக்விட்டி. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் இஸ் 6 lakhs. So that 6 lakhs you have given here. And next வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ, 14,11,765. இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது, rupees 20,11,765. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். therefore market value of firm is equal to rupees 20,11,765. next என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, overall cost of capital. Overall cost of capital is denoted by KO. Again that same formula, EBIT by market value of firm into 100. So இப்போ என்ன பண்றோம், EBIT ஓட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க, 3 lakh rupees னு கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. If you go and see there you can find out 3 lakh rupees. So அந்த 3 lakh rupees எடுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டோம். Market value of firm எவ்வளோ, just now we calculated rupees 20,11,765. அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு வந்து இங்க போடுங்க into 100. ஏன்னா பெர்சன்டேஜ்ல ஆன்சரை காட்டணும். ஸோ அதனால பெர்சன்டேஜ்ல காட்டணும்னா into 100 போடணும். கால்குலேட்டர்ல போடுங்க, 3 lakh divided by 20 lakh. என்னம்மா, 764 வருதா, ஓகே, can put it as 764. so இது 2,40,000 divided by 17 into 100 போடும்போது எவ்வளோ வருதுமா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி, 2,40,000 divided by 17 into 100 போடும்போது எவ்வளோ வருது, 764 வருதா. when I was doing 764.7 வருதா, அதனால நான் ரவுண்ட் அப் பண்ணியிருப்பேன், 765ன்னு போட்டிருப்பேன். ஓகேங்களா, கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே கொண்டு வந்து போடுறேன் நான் சம். ஓகேங்களா, ஸோ 764.7னா யூ கேன் ரைட் இட் as 765. ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். 0.5க்கு டெசிமலுக்கு மேலே வந்ததுன்னா எப்பயுமே நம்ம ரவுண்ட் அப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி we can put it here. ஸோ 11,764.7 வைக்கலாம். அதனால நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா இட்ஸ் ஓகே, இங்கன்னா நம்ம ரவுண்ட் அப் பண்ணியே காட்டலாம், அதனால 765ன்னு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம போகும்போது EBIT 3 lakh கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் பார்த்தீங்கன்னா 20,11,765 into 100 நான் போடுறேன். ஸோ ஏன்னா பெர்சன்டேஜ்ல நம்ம காட்டணும்னு. ஸோ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டு into 100 போடும்போது 14.91% வருது. இதுதான் நம்மளுடைய ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ இப்போ செகண்ட் சிச்சுவேஷனுக்கும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து if the company uses 50% debt. ஸோ டெப்ட் அமௌண்ட் 50% இருக்கும்போது, அதாவது 20 lakh நம்மளோட டோட்டல் ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட்ல, ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்ல 50% டெப்ட் இருக்கும்போது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மோ ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் எவ்வளோ அப்படின்றத இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 20 lakhல 50% டெப்ட்னா ஈஸியாக into 50/100ன்னு போட்டுடலாம். 10 lakh rupees அப்படியே பாதி டெப்டா பாதி ஈக்விட்டியா வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் கம்பெனியில. ஸோ 10 lakh வரும். அந்த 10 lakh தான் நம்மளோட டிபெஞ்சர்ஸ் ஓட அமௌண்ட். அதுதான் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் ஒரே ஒரு ட்ரிக்கியான விஷயம், என்னன்னா டிபெஞ்சர்ஸோட அமௌண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, டிபெஞ்சர்ஸோட அமௌண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாவே கொடுக்கலன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத we have to find out and calculate. ஸோ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. இதை நம்ம கால்குலேட் பண்ணாதான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அகெயின் தட் சேம் ஃபார்முலா, earnings available to equity shareholders by equity capitalization rate. earnings available to equity shareholders, again we have to go to the top. Since we have calculated earlier, அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு நம்ம போட்டுப்போம். 50% டெப்ட் இருக்கும்போது earnings available to equity shareholders எவ்வளோ,
1,80,000. இந்த 1,80,000 அப்படியே கொண்டு வாங்க. ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ 1,80,000 கொண்டு வந்துருங்க. ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டு எப்பயுமே கொஸ்டின்ல இருக்கும். ஸோ அகெயின் மூவிங் ஆன் டு தி கொஸ்டின். ஸோ யூ ஹேவ் டு மூவ் டு தி கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் லுக் அவுட். However, if firm opts for 50% debt, then interest rate will be 12% and equity capitalization rate will be 20%. So equity capitalization rate எவ்வளோ 20% நம்மளுக்கு. ஸோ அதனால கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்னு கொடுத்துருப்பாங்க, அதுவும் சேம் மீனிங் தான். ஸோ 20% வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இப்போ 1,80,000 டிவைடட் பை 20 into 100 பண்ணும்போது 9 lakh rupees வரும். 20% 20 divided by 100, அதை தான் நான் 20 into 100 போட்டிருக்கோம். ஸோ அப்படி போடும்போது 9 lakh rupees வரும் நம்மளுக்கு. ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி 9 lakh rupees. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மோட ஃபார்முலா என்ன? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் பிளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. டெப்ட் எவ்வளோ? இப்போ 10 lakh rupees வந்துருச்சு. ஸோ அதனால அந்த 10 lakh போட்டுக்கோங்க. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி வந்து rupees 9 lakh. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 19 lakh rupees கிடைக்கும். இதுதான் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம். தேர்ஃபோர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இஸ் ஈக்குவல் டு rupees 19 lakh. இப்போ அடுத்து என்ன நம்ம கால்குலேட் பண்ணோம்? ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இந்த சிச்சுவேஷனுக்கு கால்குலேட் பண்ணோம். ஸோ இட் இஸ் டினோட்டட் பை KO EBIT பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இன்டூ 100. EBIT எவ்வளோ? ஆல்ரெடி given in the question 3 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டுருங்க. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் 19 lakh rupees. அந்த 19 lakh போட்டுருங்க. இன்டூ 100 பர்சன்டேஜில் நம்ம காட்டணும். ஸோ இது 3 lakh டிவைடட் பை 19 lakh இன்டூ 100 போடும்போது 15.79 வரும். இதுதான் நம்மளோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். தேர்ஃபோர் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் KO இஸ் ஈக்குவல் டு 15.79%. எதை ருபீஸில் மென்ஷன் பண்ணோம், எதை பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணோம் நம்மளுக்கு தெரியணும். ஜென்ரலி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மை வந்து ருபீஸில் ஆன்சர் டினோட் பண்ணணும். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னாலே பர்சன்டேஜில் நம்ம காட்டணும். ஸோ அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ மைனட் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணுத்தையும் இப்போ வந்து எதுவும் அனாலிசிஸ்லாம் பண்ண சொல்லலை கொஸ்டினில். ஜஸ்ட் வந்து கம்ப்யூட் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. If we want to analyze, we can analyze here. I am just typing out here. So இப்போ பார்த்தீங்கன்னா வந்து no debt condition இருக்கு. ஒரு கம்பெனியில் டெப்ட் கிடையாது. அடுத்த கண்டிஷனில் 30% டெப்ட் இருக்கு. அடுத்த கண்டிஷனில் 50% டெப்ட் இருக்கு. ஓகே, 50% டெப்ட் இருக்கு. இப்போ இது மூணுத்துல நம்மளோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். வேல்யூ எவ்வளோ? வேல்யூ and cost of capital. Okay, cost of capital is denoted by KO. Let me write out KO here. Okay, so இப்போ market value first condition no debt. No debt க்கு எவ்வளோ market value of firm? 18,75,000 and cost of capital 16%. So let me put out here 18,75,000. and next பார்த்தீங்கன்னா cost of capital, overall cost of capital 16%. இப்போ அடுத்தது 30%க்கு போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 30%க்கு ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ அண்ட் தென் வந்து வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் வி கேன் ரைட் அவுட் தட். 14 lakh மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் பார்த்தீங்கன்னா வந்து 20,11,765 அண்ட் 14.91. 20,11,565 I think so. 765. Okay, 765 and this one 14.91%. Okay, next 50% கண்டிஷனுக்கு சிச்சுவேஷன் ஆப்ஷன் எடுக்கும்போது கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் பார்த்தீங்கன்னா 19% இருக்கு அண்ட் 15.79 ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கு. 19 lakh and 15.79. So 19 lakh
and then 16 point 15.79 percentage. This is for 50%. Okay, so now if you want to analyze this from this conclusion எப்படி arrive பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு கம்பெனில டெப்டே இல்லை அப்படின்ற போது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் 18,75,000 இருக்கு அண்ட் 16% ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கு. இப்போ என்ஐ அப்ரோச்சோட கான்செப்ட் என்ன? காஸ்ட் ஆஃப் டெப்டை ஏத்துட்டீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் ஏறும் அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்மியாகும் அப்படின்றது தான் என்ஐ அப்ரோச்சோட கான்செப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெப்டை ரைஸ் பண்ணுறேன், 30%க்கு ரைஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஓகே மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் வந்து ரைஸ் ஆகுது. 18 லேக்லேருந்து என்னாச்சு 20 லேக் ஆயிடுச்சு. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னாச்சு கம்மி ஆயிருக்கு, 16லேருந்து 14% ஆயிருக்கு. இப்போ அடுத்தது இன்னும் நான் ரைஸ் பண்ணுறேன், 50% டெப்டை வைக்கிறேன் அப்படின்னும் போது என்ன ஆகுது, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் கம்மி ஆகுது. 20 லேக்லேருந்து அகெயின் கீழே ட்ராப் ஆகுது, 19 லேக் ஆகுது. அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன ஆகுது, ஏறுது. ஓகே, ஸோ வந்து ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது 14%லேருந்து 15% ரைஸ் ஆகுது. இதுதான் வந்து NOI approach சொல்றது. ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வில் கெட் raised and market value of firm will get declined அப்படின்னு சொல்றது NOI approach கான்செப்ட். ட்ரெடிஷ்னல் அப்ரோச்ன்றது இட் இஸ் அன் இன்டர்மீடியட் பிட்வீன் தீஸ் டூ. ஸோ சொல்றது என்ன, ஓகே டெப்ட் இல்லாத கண்டிஷன்ல டெப்டை நீங்க ரைஸ் பண்ணலாம் பிகாஸ் இட் இஸ் சீப்பர். ஓகே அட்வான்டேஜா இருக்கும் கம்பெனிக்கு. பட் டு அன் பாயிண்ட், சர்டைன் பாயிண்ட் மட்டும் தான் it will be advantageous for the company, it will be benefit to the company. But if you are raising more debt, then automatically your market value will come down and your overall cost of capital will get raised அப்படின்னு சொல்றது தான் ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 18 லேக்லேருந்து 20 லேக் ரைஸ் ஆயிருக்கு, 16%லேருந்து 14% ஃபால் ஆயிருக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, பட் if you are raising more debt, again it will pose financial risk to the equity shareholders. So automatically நம்மளோட overall cost of capital rise ஆகும் and market value of firm decline ஆகும் அப்படின்னு சொல்றது தான் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ஸோ 3 சிச்சுவேஷன்ல நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச் கீழே இப்படி தான் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்மும் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் வந்து ரைஸ் ஆயிட்டு ஃபால் ஆயிட்டு இந்த மாதிரி வந்து காமிக்கும். ஸோ தே ஹவ் நாட் ஆஸ்ட் ஃபார் அனாலிசிஸ் ஆல் கன்க்ளூஷன்ஸ் அனாலிசிஸ் கேட்டால் தான் வந்து வி கேன் ரைட் ஓவர் தேர். பட் இஃப் தே ஆர் நாட் ஆஸ்கிங் ஜஸ்ட் லைக் தட் யூ கால்குலேட் இட் அண்ட் லீவ் இட் அவுட். If they ask for analysis means then you can put it as a conclusion. If there is no debt, just ஒரு sentence, simple sentence மூலமா, if there is no debt, the company's market value will be this amount and overall cost of capital will be 16%. If the company raises to the debt of 30%, then market value will become this amount and overall cost of capital will become 14%. And if again if the company wants to raise more debt to the extent of 50%, then the market value will be this amount and overall cost of capital will again it will raise up அப்படின்றதா ஒரு கன்க்ளூஷன் மாதிரி we can give. But if they are not asking, you can just like that வந்து வெறும் கம்ப்யூட் பண்ணி விட்டுறலாம், கால்குலேட் பண்ணி. அண்ட் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சு கீழே கால்குலேட் பண்ணுங்க அப்படின்லாம் கொஸ்டின்ல வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் என்ஐ அப்ரோச் NOI அப்ரோச் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்டர் என்ஐ அப்ரோச் அண்டர் NOI அப்ரோச்னு கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருப்பாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சை கொடுக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டினை பார்த்தாலே வந்து 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்றது நம்மளுக்கு தெரிய வருது. டெப்ட் இல்லாத நிலைமை, டெப்டை கொஞ்சம் ரைஸ் பண்ணுற சுச்சுவேஷனு, மூணாவது இன்னும் கொஞ்சம் டெப்டை அதிகமாக ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இது ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ப்ராப்ளம் கீழே தான் வரும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு செஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச் கொஞ்சம் குவைட் ட்ரிக்கியான ப்ராப்ளம். அதாவது டெப்டை ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுக்கல, பட் ஈவன் தோ டெப்டை வந்து வி ஹாவ் டு கால்குலேட். ஸோ டோட்டல் ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து எப்படி டெப்ட் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றத தான் இன்னைக்கு செஷனில் பார்த்தோம். மற்றபடி வந்து ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் அதெல்லாம் வந்து ஃபார்முலா இட் ரிமைன்ஸ் தி சேம். பட் லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சென்டென்ஸ் and if you know the formula,
லாஜிக் பிஹைண்ட் தட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் கான்செப்ட் யூ கேன் வெரி வெல். ஸோ அந்த அப்ரோச்னா என்ன அப்படின்றத தியரிட்டிக்கலாக முதல்ல நம்மளுக்கு தெரியணும், என்ன சொல்ல வராங்க கான்செப்ட்லன்றது. அந்த ஐடியாவை நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டு ஃபார்முலா தெரிஞ்சுதான் ஈஸியாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷனை பெட்டராக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்த இடத்துல என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சுதான் we can calculate easily this problem. ஸோ அதான் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சு கீழே வந்து ட்ரிக்கியான ப்ராப்ளம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்.